அந்த 2021 வருஷம் ஜூலை மாசம் வாக்குல இந்த ஆப்கானிஸ்தான்ல இருந்து நேட்டோ படம் இருக்குல்ல, அது விட்ரா பண்ணுச்சு. நேட்டோனா என்ன? அமெரிக்கா அதையும் சேர்த்தான்னு சொல்றேன். இந்த பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார்ல, கவஜா ஆசிஃப், அவர் அந்த டைம்ல என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு? இது போல நாங்களாம் எதிர்பார்த்த ஒண்ணுதான். இந்த படைகள் ஆப்கானிஸ்தான் வெளியே போக எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஏன்னா ஆப்கான் மக்களுக்கு சுதந்திரம் வேணும்ல, அந்த படைகள் வெளியே போயிடுச்சு. இதுக்கப்புறம் தாலிபன்ஸ் அந்த ஆப்கான் மக்கள் நலன் சார்ந்து உழைப்பாங்க, அந்த ரீஜனல் ஸ்டெபிலிட்டி சார்ந்து அவங்க சிரத்தை எடுப்பாங்கன்னு சொன்னது யாரு? இவர் தான். இதே வாய் தாங்க அதை சொல்லியிருந்துச்சு. இப்போ இதே வாய் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? தாலிபன்ஸ்லாம் ரொம்ப மோசமானவங்க, அவங்க இப்படிலாம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, அவங்க இந்தியாவோட காலனித்துவ நாடா மாறிட்டாங்கன்னு சொல்லியிருக்காப்ல. என்ன வார்த்தையில பயன்படுத்துறாரு பார்த்தீங்களா? தாலிபன்ஸ்லாம் இந்த பயங்கரவாதிகள் இருக்காங்களே அவங்கள உருவாக்கி எங்க நாட்டுக்குள்ள அனுப்புறாங்க, எங்க நாட்டில் இருக்க அப்பாவி பொதுமக்களை கொல்றதுக்காகவே ட்ரெயின் பண்ணப்பட்டு அனுப்புறாங்கன்னு சாத்தா வேதம் ஓதி இருக்கு. இந்தியாவில் எவ்வளோ பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கு, அதுல பாகிஸ்தானை தவிர்த்து வேற ஒரு நாடை உங்களால கை காட்ட முடியுமா இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு? ஒரு 100 தாக்குதல் நடந்தா 100 அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க பார்த்தீங்களா டெரரிஸ்டை எக்ஸ்போர்ட் பண்றதை பத்தி பேசுறாங்க. என்னத்தை சொல்றது இது?